இந்தியனுடைய இரண்டாம் பாகம் இன்று உலகம் முழுவதும் வெளியாகி பிரம்மாண்டத்திற்கு சற்று குறையாமல் பலத்த வரவேற்பை பெற்று வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக படத்துடைய இயக்குனர் சங்கர் அவர்கள் படம் குறித்து ஒரு சில தகவல்களையுமே பகிர்ந்திருக்காரு. அதாவது இந்த காலகட்டத்தில் தேவை $0 அவர் கமல் அவர்கள் சொல்வார். சேனாபதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பார்ட் 1லே தெரியும், சொந்த மகனாக இருந்தாலும் தப்பு செஞ்சா பார்த்திருக்க மாட்டாரு. அதோட நீட்டிப்பு தான் இந்த திரைப்படம். முதல்ல இந்த திரைப்படத்தை தொடர்ச்சியாக எடுக்கிற ஐடியா இல்லை. ஆனால் கமல் சார் வந்து சொன்னாரு இந்த படத்தை தொடர்ச்சியாக எடுக்கலாம் என கேட்டதாகவும், ஆனால் அதுக்கு கதை இல்லை என்றும் வந்ததாகவும் சொல்லியிருக்காரு. எடுக்கலாம் சொன்னதுமே ஆனா நியூஸ் பேப்பரை படிக்கும்போது லஞ்சம் தாத்தா ஞாபகத்துக்கு வராரு. ஆனா கதை இல்ல, தொடர்ச்சி பண்ணணும். ஆனா எதையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சேன். வேற என்ன பண்ணலாம்னு நினைக்கும் பொழுது ஒரு காலம் வந்தது. அதாவது இரண்டாம் பாகம் பாத்தீங்கன்னா பண்ணும்பொழுது அந்த ஐடியா கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது கமல் சார் அவர்களுக்கு அது பிடிச்சிருந்ததாகவும், பார்ட் 1 பாத்தீங்கன்னா தமிழகத்தையே சுற்றி நடக்குது, ஆனால் அது இந்தியா முழுவதும் பரவுது. அதனால சில காட்சிகள் அதிகமாக தேவைப்பட்டதுன்னு இதை எடிட் பண்ணும்போது எதையெல்லாம் குறைக்க முடியல. அதனாலதான் பார்ட் 3 உருவானது. இந்தியனுடைய இரண்டாம் பாகம் முடியும் பொழுது இந்தியனுடைய மூன்றாம் பாகத்துடைய ட்ரெய்லர் 2.5 நிமிஷம் ஓடும். அடுத்த பாகம் பார்த்தீங்கன்னா VFX எல்லாம் டிபார்ட்மெண்ட்டும் ஒத்துழைச்சு பண்ணனாங்க. 6 மாசத்துல வர சாத்தியம் இருக்கு. அது எப்படி 6 மாசத்துல வருதுன்னு கேட்டாலுமே அதுக்காகவும் 6 வருஷமாக உழைச்சிருக்கோம். அதுல கொரோனா வந்த காலத்தை எல்லாம் கழிச்சிட்டாங்கன்னு, என்னோட எல்லா திரைப்படத்திற்கும் எவ்வளவு காலம் ஆகும்னு அதுதான் இந்த திரைப்படம் இப்படி அவர் தெரிவித்திருப்பதாகவும், மேலும் இந்தியனுடைய மூன்றாம் பாகத்துல சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு கேமியோ கதாபாத்திரம் பண்ணியிருப்பதாகவும், இதுதான் தற்பொழுது இணையத்தில் லீக் ஆகி கூடிய விரைவில் இதற்கான முறையான அறிவிப்புமே வெளியாகுமா. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டைங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.